அடுத்து வேளாண்மையை தீர்மானிக்கும் புவியியல் காரணிகள். இந்த புவியியல் காரணிகள் ஜியாகிரபிக்கல் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி வேளாண்மையை தீர்மானிக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு புரியல. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். நிலத்தோற்றம் புரியுது, இப்போ புரியுதுங்களா? நிலத்தோற்றம். அடுத்து காலநிலை, இப்போ வெப்பம் வருது, குளிர் வருது, இந்த மாதிரி வருதுல அந்த காலநிலை. அடுத்து மண், என்ன மாதிரி மண்? சரளை மண், செம்மண், களிமண், சிவப்பு மண், அதாவது செம்மண், இந்த மாதிரி எவ்வளோ மண்ணுகள் வகைகள் இருக்குது, கரிசல் மண், இந்த மாதிரி மண் வகைகள். மற்றும் நீர்ப்பாசனம், கிணற்று நீர் பாசனமா இல்லை ஏரி நீர் பாசனமா, குளம்புட்டையிலேருந்து வரக்கூடியதா, மலையிலேருந்து டைரெக்டாக வருதா? அப்போ இந்த மாதிரி இதெல்லாமே தான் வேளாண்மை பாதிக்கும் புவியியல் காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் நிலத்தோற்றம். நிலத்தோற்றம் எப்படி இருக்குது? தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய பல்வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டுடைய இது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? எல்லாமே இருக்குது. தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், பல்வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டது. மேற்கொண்டவற்றுள் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண்ணை கொண்டுள்ளதால் சமவெளி பகுதிகள் வேளாண் தொழிலுக்கு ஏற்றாக உள்ளது. வண்டல் மண் நம்ம நிறைய வச்சுருக்கிறோம். ஸோ அதனால தான் எப்படி இருக்குன்னா, அந்த சமவெளிகள் பெரும்பாலான பகுதி வேளாண் தொழிலுக்காக ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதியாகும். காவிரி ஆறு ஓடுது பார்த்தீங்களா, தஞ்சை இந்த சைடுக்கும் போகணும்லாம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க. அப்போ டெல்டா அப்படின்னால என்னது? இந்த மாதிரி பயிர் வகைகள் வளர்வதற்கு ஏற்ற ஒரு நிலமாக அந்த இடங்கள் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. பீடபூமியாகும். அடுத்து தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட வேளாண் பீடபூமி. அது அடுத்து பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவிற்கு ஏற்றதாகும். ஓரளவுக்கு ஏற்றது. மலைப்பிரதேசங்களில் வேளாண் நடவடிக்கைகள் மிகவும் குறைந்த அளவிலும் உள்ளன. எங்கே சொல்கிறாங்க? மலைப்பிரதேசங்களில் வேளாண் நடவடிக்கைகள் குறைஞ்சதாக இருக்கும். அந்த ஒரு சில இடங்களில் தான் அந்த மாதிரி நம்ம காஃபி, தேயிலை இந்த மாதிரி பயிர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? காலநிலை இது எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு அருகிலும். பூமத்திய ரேகைனா என்ன சொன்னேன்? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதான் நிலநடுக்கோடுனா, நம்ம ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகையில் இருக்கோம், மகர ரேகை இங்கே இருக்கும். சரியா? இப்போ இந்தியாவானது இங்கே இருக்குது. இதுதான் இந்தியா. சரியா? அப்போ இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு கடக ரேகை. இதுதான் பூமத்திய ரேகை. இது மகர ரேகை. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எங்கே இருக்குது? பூமத்திய ரேகைக்கு அடிகளும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? பூமத்திய ரேகைக்கு அருகில் தமிழ்நாடு இருக்குது. வெப்பமண்டல அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. அப்போ தமிழ்நாடு எப்படியா? வெப்பமண்டல காலநிலையை பெற்றுள்ளது. ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாக உள்ளது. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்கும். எனவே வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படுகின்றன. நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெப்பமண்டல பயிர்கள் என்ன, அதை பார்த்து தான் நம்ம பயிரிடணும். சும்மா குளிர்காலத்தில் வளரக்கூடிய பயிர்கள்லாம் இங்கே போட்டோம்னா வளருமா? பார்லி இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அங்கே வடநாட்டில் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், நீர் வேளாண்மையை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணியாகும். நீர்னா என்னது? வேளாண்மையை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய காரணி. ஏன்னா அது இருந்தால் தான் அது எப்படி வளரக்கூடிய இடத்த மண், நீரை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அந்த செடி எப்படி வளரும் அப்படிங்கிறது. வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டிற்கான முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. வடகிழக்கில் தான் பெய்யும். ஃபஸ்ட்டு தென்மேற்கு தான் ஜூன் ஜூலையில் பெய்யும். இப்போ நம்ம கேரளாவில் லேண்ட்ஸ்லைட்லாம் வந்துச்சுல, வயநாடு, அப்போது அதெல்லாமே தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் ஜூலையில் வரக்கூடியது. வடகிழக்கு பருவக்காற்று, ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றில் தமிழ்நாட்டுக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரம் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான், இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும்தான் சில இடத்துல மழை பெய்யும். அது நார்மலாக தான். ஆனால் வடகிழக்கு பருவக்காற்று வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை பெய்யும். இது எப்போ வரும்? அக்டோபர் நவம்பரில் வரக்கூடியதான். இந்த டிசம்பரில் வரக்கூடியதான் வடகிழக்கு பருவக்காற்று. சரியா? அப்போ அதில் தான் நம்மளுக்கு அதிகமான மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பருவத்தில் பெரும் மழையின் அளவு, நீர்ப்பாசன வசதி போன்றவை மேலாண்மை மிக அதிக அளவில் பாதிக்கிறது. ஸோ இதனால தான் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, வேளாண்மையை மிக அதிகமாக பாதிக்கிறது இந்த வடகிழக்கு பருவக்காற்றில். சரியா? வேளாண்மையின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று மண். வேளாண்மை பண்ணுறதுனாலே என்ன வேணும்? கண்டிப்பாக மண் தானே. மண் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ நிறையா வந்துருச்சு, தண்ணியில் பண்ணுறாங்க, மண் இல்லாமையே பண்ணுறாங்க நிறையா. சரியா? பட் மெஜாரிட்டி எதில் நடக்குது? மண் தான். மண் இருந்தால் தான் எல்லாமே.
இது பயிர்கள் மற்றும் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான கனிமச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. மண்ணில் என்ன இருக்குது, நிறைய மினரல்ஸ் அண்டு அதாவது என்ன சொல்கிறாங்க, தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் என்னது மினரல்ஸ். ஊட்டச்சத்துக்கள், புரோட்டீன்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை சமவெளி பகுதிகளில் வளமான வண்டல் மண் நிறைந்துள்ளதால் இப்பகுதிகள் மாநில வேளாண் உற்பத்தியில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. அப்போது கடற்கரை சமவெளிகள்னு சொல்லக்கூடிய இடங்களில் அதிகமாக, இப்போ நம்ம டெல்டா பகுதி எடுத்துட்டிங்கன்னா என்னது, தஞ்சாவூர் டெல்டா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் என்னது, அதெல்லாம் கடற்கரை சமவெளிகள் தான் அந்த சைடு. ஓகேவா. அது அதே மாதிரி இந்த ஆற்றிடை சமவெளின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காவிரி ஆறு போதிலே அதிலிருந்து உருவாக்கக்கூடிய சமவெளி. ஸோ அதிலிருந்து அதில் வந்து அதனால தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமான அக்ரிகல்ச்சர் வேளாண்மை வந்து நடக்குது. சரியா. நெல் எங்கேருந்து இருக்குது, ஆடுதுறை அப்படிங்கிற ஊரில் தானே இருக்குது ஆராய்ச்சி மையம். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே இருக்குது, ஆடுதுறை. இந்தியாவின் நெல் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து கட்டாக், ஒரிசாவில் இருக்குது. சரியா. அடுத்து பாருங்கள், நீர்ப்பாசனம். மாநிலத்தின் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் உள்ளது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் திடீர்னு ஒரு சீசனில் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கும், இல்லை அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும், இல்லை திடீர்னு ஊடலாக மழை வரும், அப்படிங்கிற மாதிரி சமச்சீரற்ற நிலையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. மேலும் இவை பருவ காலத்தில் மட்டுமே பொழிகிறது. அதாவது என்னது, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் பெய்யுது அப்படிங்கிறாங்க. அண்ட் இருந்தாலும் எப்போயாச்சும் கோடை மழை எப்போயாச்சும் பெய்யும். சரியா. அதெல்லாம் கணக்கு கிடையாது. பட் மெஜாரிட்டி எப்படி அப்படின்னா வடகிழக்கு, அதாவது பருவக்காற்று, மான்சூன்னு சொல்லக்கூடிய பருவக்காற்று காலங்களில் தான் அதிகமாக வந்து மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. எனவே மாநிலத்தில் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாததாகும். நீர்ப்பாசனம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நீர் இல்லையெனில் உயிர்கள் இல்லை. சரியா. அப்போ நீர் இருந்தால் மட்டும்தான் வேளாண்மை செய்ய முடியும். வறண்ட பிரதேசங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. ஓகேவா.